ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், குட் மார்னிங். ஆஸ் ஆஃப் நான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுனில் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா, நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஈரானோட புது சுப்ரீம் லீடர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை பார்த்தீங்கன்னா மூடுறோம், இந்த பிரச்சனை முடிகிற வரையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரே நாளில் கிட்டத்தட்ட 6 ஆயில் டேங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்கலேஷனை கிரியேட் பண்ணதுனால இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் எல்லாமே விழுந்திருக்கு. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் கூட $5100 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் இதனோட விளைவாக பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் WTI பார்த்தீங்கன்னா $100 மேலேயும், பிரெண்ட் பார்த்தீங்கன்னா $95 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன். இன்னைக்கு காலையில் ஜாப்பனீஸ் இண்டெக்ஸாக இருக்கட்டும், கொரியன் இண்டெக்ஸாக இருக்கட்டும் 2-3% அளவுக்கு நெகட்டிவ் வந்தது. ஈவன் நம்மளோட மார்க்கெட்டு கூட ஒரு 200-300 பாயிண்ட் அளவுக்கு இன்னைக்கு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நேற்று மாதிரியே நம்மளோட மார்க்கெட் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரிகவர் ஆகுதான்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நேற்று ஈவினிங் நேற்று நைட் ஒரு 11 மணி இருக்கும்போது ஈரானோட பிரசிடென்ட் கிட்ட பேசியிருக்காரு. அதில் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, இந்த ட்ரேட் பாதிக்கப்படக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தீர்வு பேசி தீர்த்துக்கிறது தான், டிப்ளமசி தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வுன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் நேற்று காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்தது. ஈரான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் இந்திய கப்பல்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராய்டர்ஸோட ரிப்போர்ட் இல்லை அந்த மாதிரி எந்த அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் விழ ஆரம்பிக்குது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டரே பேசியிருக்காருன்னு போது ஒரு பாசிட்டிவான அப்டேட் அது நம்ம மார்க்கெட் காப்பாற்றும். ஓவராலாக இந்த பிரச்சனை முடிஞ்சாதான் நம்மளோட மார்க்கெட் ஏறும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட், இந்தியா ஓரியன்டாக ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்துச்சுன்னா நம்மளோட மார்க்கெட் பெரிய அளவில் ஏறலைனாலும் பெரிய அளவில் விழாமல் இருக்கும். அது நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸை பாதுகாக்கும். அண்ட் நம்மளோட சொசைட்டிலேயே பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், கேஸ் தட்டுப்பாடு வராமல் பாதுகாக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% அளவுக்கு அவங்களோட இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் ஷார்ட் பொசிஷன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு மார்க்கெட் ரிலேட்டடாக ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா உடனுக்குடனே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மேற்கொண்டு இருக்கிற அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் லீடர் என்னென்ன பேசினார்ன்றதை பற்றி இன்னைக்கு ஈவினிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்ப்போம். இன்னைக்கு ஒரு நார்மலான ஒரு டேவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கும். ஏன்னா நெகட்டிவாக முடியாமல் இருந்தால் போதும்னு இருக்குது. நன்றி, வணக்கம்.